சற்று முன் திமுகவில் இணைந்தார் வைத்தியலிங்கம். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் ஓபிஎஸ். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் பாஜக இறங்கியிருக்கிறது. நேற்று ஆலோசனை நடைபெற்ற நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடன் பாஜக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் எனவும் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அதிமுக இருக்கும் கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்கின்றனர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள். மேலும் விஜய் அல்லது திமுகவை வெற்றி பெற வைத்து எடப்பாடியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் எண்ணம் எனவும் அதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்வார் என்கின்றனர். அதனை உறுதிப்படுத்தும் வகையில்தான் ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளரான வைத்தியலிங்கமும் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னதாக நேற்று சென்னையில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஆவேசமாக பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு சந்தித்த 11 தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்வி அடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் அவருக்கு மக்கள் மன்றத்தில் தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதிமுக மற்றும் பாஜக அங்கம் வகிக்கும் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு ஓபிஎஸ் பல முயற்சிகளை மேற்கொண்டும் இதுவரை அதற்கு பச்சை கொடி காட்டப்படாத நிலையில் அவர் தற்போது எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக எதிர்க்க தொடங்கியுள்ளார் என்பதை இந்த பேச்சு உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வெளியிடும் தகவல்கள் அதிமுக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. பல ஆண்டுகள் அதிமுகவில் இருந்த தன்னை கட்சியில் மதிக்காமல் ஓரம் கட்டிய எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதே ஓபிஎஸ்ஸின் நிலைப்பாடு என அவருடைய ஆதரவாளர்கள் கூறியும் வருகிறார்கள். தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்காவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வரக்கூடாது என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் திட்டம் என்றும் சொல்லப்படுகிறது. பாஜக ஓபிஎஸ் விஜய் தனிப்பட்ட செல்வாக்கும் சமுதாய அடிப்படையிலான செல்வாக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இன்னும் இருப்பதால் அதை எடப்பாடிக்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டு வருகிறார் எனவும் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இதன் காரணமாக அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணிக்கு அமைக்கலாம் என்றும் தேவையான சூழ்நிலை ஏற்பட்டால் திமுகவுடன் கூட கூட்டணி சேர ஓ பன்னீர்செல்வம் தயங்க மாட்டார் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் அதிமுக பாஜக ஓபிஎஸ் விஜய் ஆகியோரின் அரசியலில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை மீண்டும் அதிமுகவில் இணையப் போவதில்லை என்று அதிரடியாக தெரிவித்தார் ஓ பன்னீர்செல்வம். அது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் அணியினர் இந்த அதிரடி நிலைப்பாடு அதிமுக தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் யாருடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அப்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கும் கூட்டணியில் இணைவதற்கு நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி இல்லாத எந்த அணியாக இருந்தாலும் அவர்களுடன் சேரலாம் என நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் 3 தொகுதிகளுக்காக எடப்பாடி இருக்கும் என்டிஏ கூட்டணியில் சேரக்கூடாது என்று குன்னம் ராமச்சந்திரன் தெரிவித்தார். இதேபோல பழனிசாமி இல்லாத அதிமுகவில் தான் இணைவோம் என வைத்தியலிங்கம் பேசினார். தொடர்ந்து யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக பேசிய ஓ பன்னீர்செல்வம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் கூறினார். அது மட்டுமில்லாமல் ஓ பன்னீர்செல்வம் கூறும்போது எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லவே வெட்கமாக இருக்கிறது. 11 தேர்தல்களில் தொடர்ந்து தோற்று அதிமுகவை படு பாதாளத்தில் தள்ளிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவரை வீழ்த்துவதுதான் நமது முதல் நோக்கம். அவருக்கு வரும் தேர்தலில் கட்டாயம் பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறினார் ஓபிஎஸ். அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சசிகலா அவர்கள் அதிமுகவில் ஒரு சர்ப்ரைஸ் உள்ளது என்று ட்விஸ்ட் வைத்து பேசினார். இது தொடர்பாக பேசிய அவர் அதிமுக பலவீனமாக உள்ள நிலையில் அதை போக்குவதுதான் எனது வேலையாக இருக்கும். அதிமுகவில் இருக்கும் சிக்கலை அனுபவம் உள்ளவர்கள்தான் தீர்க்க முடியும். அதிமுக முடிந்து விடவில்லை. தேர்தலுக்குள் அதிமுக ஒன்றிணையும். அதற்கான காலம் கனிந்துவிட்டது. ஜெயலலிதாவின் ஆட்சி அமையும். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவிட மாட்டோம் என்று சூளுடைத்தார் சசிகலா. மேலும் தொடர்ந்து அதிமுக ஒன்றிணைவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சசிகலா, அதிமுக நிச்சயம் ஒன்றிணையும். அதிமுகவை கண்டிப்பாக மீட்பேன். இதற்காக எல்லாமே அதிமுகவில் சர்ப்ரைஸாக நடைபெறும். 39 ஆண்டுகளாக அரசு நிர்வாகத்தை நன்றாக அறிந்துள்ளேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறினார். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலா ஆகியோர் தனக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று சசிகலா கூடிய நிலையில்தான் அவர் வைக்கப் போகும் வேட்டி என்ன என அதிமுக மூத்த தலைவர்களும் நிர்வாகிகளும் கதிகலங்கி போயுள்ளனர். குறிப்பாக ஓபிஎஸ் கூட இருக்கிற யாருக்குமே எந்த நம்பிக்கையுமே இல்லையாம். ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டாரு.
ஜேசிடி பிரபாகர் தாவேகாவில் சேர்ந்துட்டாரு. இப்போ அங்கே இருக்கிறது ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், வெல்லமண்டி நடராஜன், பண்ருட்டியார் மட்டும்தான். ஓபிஎஸ்க்கு வலதும் இடமாக இருக்கிறவங்க இந்த 3 பேர் தான். இதில் பண்ருட்டியார் எப்போ வேணும்னாலும் அரசியல் துறவரத்தை அறிவிக்கிற நிலையில் இருக்கிறாரு. வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கே போக போகிறான்னு சொன்னாங்க. விஜயை சந்தித்து தாவேகாவில் சேர போகிறான்னு சொன்னாங்க. வைத்தியலிங்கமும் இதையெல்லாம் திட்டவட்டமாக மறுத்திருந்தார். டிடிவி தினகரன் கூட அதெல்லாம் வைத்தியலிங்கம் தாவேகாவுக்கு போக மாட்டார்னு சொல்லியிருந்தார். சரியா, இப்போ வைத்தியலிங்கம் ஏதாவது முடிவு செஞ்சு விட்டாரா? ஆமையா, வைத்தியலிங்கம் இனியும் பொறுக்க வேண்டாம் என்று முடிவித்து விட்டாராம். இதை பற்றி வைத்தியலிங்கம் தரப்பில் கேட்டபோது, ஓபிஎஸ்ஐ எவ்வளவு காலம் நம்புறதுன்னு அண்ணனுக்கு ரொம்ப காலமாக கேள்வி இருந்துச்சு. விஜய் கட்சியிலையும் பேசுனாங்க தான், அங்கே போக அண்ணனுக்கு விருப்பமில்லை. எடப்பாடி சைடும் பேசுனாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ திமுகவில் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தம்பிக்கு ஒரத்தநாடு சீட் தர்றோம்னு சொல்கிறாங்க. எனக்கு அது சரின்னு தோணுது. அண்ணன் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு என்கின்றனர். இதற்கு பிறகுதான் விரைவில் திமுகவில் இணையும் முடிவை எடுத்திருக்கிறார் வைத்தியலிங்கம். அதன் பேரிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். ஏனென்றால் ஓபிஎஸ்ஸின் நிலைப்பாடு சில மாதங்களாகவே சரியில்லை என்றும், குறிப்பாக கட்சியில் முக்கிய நிர்வாகிகள், ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் அனைத்து தரப்பினரும் ஓபிஎஸ்ஸை விட்டு விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகிறார்கள். அதன் பேரில் இவர் புதிதாக கட்சி ஆரம்பித்தால் கூட ஓபிஎஸ்ஸுக்கு செல்வாக்கு இருக்காது என்பதை உணர்ந்த வைத்தியலிங்கம் இனி ஓபிஎஸ்ஸுடன் இருப்பது நன்றாக இருக்காது என்று கருதி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளார். இதற்காக திமுக மூத்த அமைச்சரிடம் ரகசிய பேச்சுவார்த்தையும் நடத்தி முடித்துவிட்டாராம் வைத்தியலிங்கம். இதற்கு முக்கிய காரணம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரத்தநாடு தொகுதியில் மீண்டும் வைத்தியலிங்கம் திமுக சார்பில் போட்டியிட உறுதியளித்துள்ளதாகவும், அதன் பேரில் இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த மிகப்பெரிய பதவியை முன்கூட்டியே தக்க வைத்துக் கொள்ளத்தான் வைத்தியலிங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வைத்தியலிங்கம் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகு அந்த ஆலோசனை கூட்டத்தை ஒரத்தநாடு தொகுதியில் அவர் நடத்துவார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கூட்டத்தில் அவர்களிடம் ஒத்துழைப்பு வாங்கிய பிறகு மொத்தமாக அவர்கள் ஆதரவாளர்களை சென்னைக்கு வரவழைத்து கூண்டோடு அண்ணா அறிவாலயத்தில் வைத்தியலிங்கம் திமுகவில் இணைய உள்ளதாகவும், இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு பிரமாண்ட வரவேற்பு கொடுக்க உள்ளதாகவும், அது மட்டுமில்லாமல் அவருக்கு திமுகவில் மிக உயர்ந்த பதவி உறுதியாக கிடைக்கும் என்றும் உறுதியளித்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. அநேகமாக இன்னும் 2 நாட்களில் நேரடியாக அண்ணா அறிவாலயம் சென்று வைத்தியலிங்கம் திமுகவில் இணைவார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அண்ணா அறிவாலயம் சென்று திமுகவில் இணையும் வைத்தியலிங்கம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.